நாம இன்னைக்கு உங்க பிள்ளையோ, இல்ல உங்க கணவரோ, உங்க குடும்பமோ உங்கள விட்டு தூரமா இருக்காங்க. இல்ல நீங்க வெளியூர்ல வேலை செய்றீங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. அ இல்ல உங்க பிள்ளை வந்து வெளியூர்ல படிக்க போயிருக்காங்க. நீங்க இங்க தனிமையில இருக்கீங்க. எப்படி இருக்கானோ? என்ன பண்றானோ? சாப்பிட்டானோ? ஆரோக்கியமா இருக்கானோ? அப்படிலாம் நினைக்கும்போது, நீங்க என்ன பண்ணலான்னா, எல்லாருக்குமே ஆரான்னு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. ரீக்கிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. அத ரொம்ப ஆக்டிவேட் பண்ணணும் அவ்வளவுதான். அதற்கு தான் தீட்சை இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2 கையும் நல்லா இப்டி 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 நல்லா தேய்க்கும்போது, கையில ஒரு சூடு மாதிரி வரும் இல்லையா? நல்லா இப்டி தேய்ச்சு, 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 தேய்ச்சு இப்டி பண்ணிட்டு, இப்டி கை கொண்டு போகும்போது கை விறுவிறுன்னு இருக்கும். அப்போ இது ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன் ஆகும். இந்த எனர்ஜியில கையில ஒரு பால் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அது கோல்டன் கலர்ல இருக்கிறதா நெனச்சு, அதற்குள்ள சிம்பல்ஸ் எல்லாம் அதில போட்டு, குறியீடுகள் எல்லாம் போட்டு, இல்ல வார்த்தைகள் போட்டு, அட்சரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அது எல்லாம் போட்டு, மந்திரங்கள் ஏதாவது இருந்ததெல்லாம் அதெல்லாம் போட்டு, யுனிவர்ஸ் கிட்ட இது என் பிள்ளையிடம் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அந்த பால யுனிவர்ஸ் கிட்ட குடுத்துடுங்க. டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, தூரமா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எனர்ஜியை நீங்க அனுப்பலாம்.